everyone, welcome to my channel Kavi's Dairies. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பர் குவிக் அண்ட் டேஸ்டியான மக் பீஸா வீட்லயே அதுவும் குக்கர்ல எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா இது நம்ம சேனல் Kavi's Dairies and நான் கவிதா. and இங்க வந்து ஏகப்பட்ட விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நிறைய travel vlogs, DIYs and நிறைய unusual recipes இன்னும் நிறைய பார்க்கலாம். சோ இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா என்னோட சேனலுக்கு Subscribe பண்ணிக்கோங்க. கூட பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதிரி ஒரு செராமிக் கப்ல இந்த மாதிரி ஒரு மெஷரிங் ஸ்பூன் வச்சு 3 டேபிள்ஸ்பூன் ஆஃப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த ரெசிபியோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம எடுத்த அதே மெஷரிங் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஆஃப் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் பாயில்ட் அண்ட் கூல்ட் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பீஸா பேஸ் ஆகிறதுனால இது வந்து ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த பேட்டர் ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால இன்னும் ஒரு ஸ்பூன் மில்க் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணால் தான் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இதுக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ நம்மளோட பீஸா பேஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நல்லா லெவலப் பண்ணிக்கலாம். லெவலப் பண்ண பிறகு நம்மளோட பீஸா பேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து டொமேட்டோ கெச்சப் இல்லைனா பீஸா சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து டொமேட்டோ கெச்சப் தான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே. இந்த டொமேட்டோ கெச்சப் வந்து அந்த பீஸா பேஸ் கவர் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து இது ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கு எனக்கு வந்து 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் டொமேட்டோ கெச்சப் தேவைப்பட்டு இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ண பிறகு நமக்கு தேவையான வெஜ்ஜீஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேப்சிகம், டொமேட்டோ, ஆனியன்ஸ் இதெல்லாம் சின்னதாக சாப் பண்ணி இங்கே ஆட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் உங்களுக்கு ஈவன் பன்னீர் இல்லை சிக்கன், எக் இந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையெல்லாம் ஆட் பண்ணும்போது நல்லா ஸ்ப்ரெட்டடாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த எல்லா இடத்துலையும் போய் நல்லா ஸ்டே ஆகும். அதோடு சேர்த்து நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். நம்ம ஆட் பண்ண இந்த வெஜ்ஜஸோடு சேர்த்து ஒரு க்ரீன் சில்லியை சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். அது கூடவே கொஞ்சமாக கார்லிக் வந்து சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கப்புறம் நம்மளோட ஒன் ஆஃப் த மெயின் இன்க்ரீடியன்ட் சீஸை வந்து கிரேட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் இதுவுமே நல்லா ஸ்ப்ரெட்டடாக ஆட் பண்ணிக்க போகிறோம். சீஸ் வந்து உங்களுக்கு எந்த சீஸ் வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து க்யூபாக கிடைக்கிற சீஸை வந்து கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நமக்கு தேவையான சீசனிங் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த சீசனிங் தேவையோ நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே டாப்பிங்ஸ் மாதிரி நம்ம கட் பண்ணி வச்ச வெஜ்ஜஸை வந்து மறுபடியும் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு மேலே மறுபடியும் சீஸ் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து நல்ல ஒரு டபுள் ஃப்ளேவரான சீஸ் டேஸ்ட் கொடுக்கும். அதோடு சேர்த்து ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போது நம்மளோட மக் பீஸா ரெடி டு பேக். ஸோ இப்போ நம்மளோட குக்கரை வந்து பேக் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து குக்கரை ப்ரீஹீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக குக்கரில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி அதை வந்து ப்ரீஹீட் பண்ண போகிறோம். அண்ட் குக்கரோட லிட்டில் வந்து கேஸ்கெட் அண்ட் விசில் எதுவுமே போடாமல் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண போகிறோம். அண்ட் அதுவும் மீடியம் ஃப்ளேமில். இப்போது 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட மக் பீஸா வந்து இதில் ப்ளேஸ் பண்ணி நம்ம பேக் பண்ண போகிறோம். இப்போ குக்கரோட லிட்டில் கேஸ்கெட் அண்ட் விசில் போடாமல் ஒரு 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது நம்மளோட பீஸா வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கும்.
இப்போ நம்மளோட பீஸாவில் ஆட் பண்ண சீஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி நல்லா சூப்பராகவே ரெடி ஆகிருக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் ஆறின பிறகு இது வந்து ரெடி டு டேஸ்ட். இப்போது நம்மளோட பீஸா வந்து ரெடி டு டேஸ்ட். இது வந்து எல்லாருமே சிம்பிளாக ஈஸியாக வீட்லேயே பண்ணக்கூடிய ஒரு டிஷ் தான். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட் வைஸ் இந்த பீஸா வந்து கடையில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. அதோடு சேர்த்து நம்மளோட வெஜ்ஜஸ் எல்லாமே நல்லாவே குக்காக இருந்துச்சு. இந்த மக் பீஸா ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த ரெசிபி அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் கவிஸ்க்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் உங்களோட வியூஸையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் நம்ம சேனல் இருக்கக்கூடிய மற்ற கண்டென்ட்ஸ் எல்லாமே செக் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் ஏகப்பட்டது அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஒன்ஸ் அகேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சேனல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் என்னோட வீடியோ பார்த்துக்கு ரொம்பவே நன்றி. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.